வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம இந்திய அளவில் ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கவர் தான் நம்ம தல அஜித். அது போலவே இது வரைக்கும் 40,000 பாடல்களுக்கு மேலே பாடி ரொம்ப பெரிய பாடகராக இருக்கவர் தான் நம்ம எஸ்பிபி அவர்கள். இந்த நிலையில் இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோவில் நம்ம கப்பீஸ் கானா போயறனால நம்ம எஸ்பிபி அவர்கள் தல அஜித்தினுடைய ஆரம்ப காலத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. இப்போ இதை பார்த்து நம்ம தல அஜித்தின் ரசிகர்கள் எல்லாரும் இதை சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோவில் நம்ம எஸ்பிபி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே பிரபலமாகவும் எல்லாருக்கும் ஃபேவரட்டாகவும் இருக்க நம்ம கப்பீஸ் கானா போயர் அவர்கள் தல அஜித்தை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் ஒரு கானா பாடலை பாடி செம்மையா அஸ்திருந்தாரு. இந்த பாடலை கேட்ட பிறகு நம்ம எஸ்பிபி அவர்கள் அவருக்கும் தல அஜித்துக்கும் இடையில ஆரம்ப காலத்தில் இருந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் பகிர்ந்துகிட்டாரு. நம்ம எஸ்பிபி அவர்கள் தல அஜித்தை பற்றி பேசும்போது அவர் சின்ன வயசுல என்னுடைய மகன் எஸ்பிபி சரண் கூட தான் ஒன்னா படிச்சாரு. அவங்க ரெண்டு பேரும் ஆந்திரால மெட்ரிகுலேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தல அஜித் அவர்கள் ஆட் ஷூட்ஸ்க்கு போகும்போது சரணுடைய ஷர்ட்ஸையும் ஷூஸையும் சென்டிமெண்டலா போட்டு போவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு தொடர்ந்து பேசிய எஸ்பிபி அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம தல அஜித் அவர்கள் முதல்ல எந்த படத்துல நடிச்சாருன்னு தெரியுமா? அவர் முதல்ல நடிச்ச படம் ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் தேவையில்லாம மேகசின்ஸ் மற்றும் டிவிகளுக்கு இன்டர்வியூகள் எதுவுமே தரமாட்டாரு. மேலும் சோசியல் மீடியால தேவையில்லாத கருத்துக்களை போட்டு கான்ட்ரோவர்சியும் கிரியேட் பண்ண மாட்டாரு. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு மட்டும் தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் ரேசிங்ல அதிக ஈடுபாடோட இருந்தாரு. ஆனா இப்ப அதையும் குறைச்சிட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய வேலையான படங்கள் மற்றும் அவருடைய குடும்பம்னு அதுல மட்டுமே தன்னோட முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம கப்பீஸ் அவர்கள் தல அஜித்தை பற்றி ரொம்பவே பெருமையா பாடினதும் அதன் பிறகு நம்ம எஸ்பிபி அவர்கள் தல அஜித்தை பத்தி ரொம்பவே பெருமையா பேசின விஷயங்களும் அவருடைய ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுனது மட்டும் இல்லாம நம்ம தல அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த கிளிப்பை இப்ப உலக அளவுல செம்ம ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. மேலும் நம்ம தல அஜித்தினுடைய நல்ல குணங்களை எஸ்பிபி அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.